ஹலோ மை டியர் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறப்போ அவர் கேஷுவல் என்ட்ரி பை வாஸ் ரிட்டன் பை துருதத். இது பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல கொடுத்துருக்க ஒன் ஆஃப் த poem in unit 7 in a new syllabus. Let me go with the author introduction. Turudat was born on 4th March 1856, Rambagan, Calcutta, Bengal, British India. Died on 30th August 1877 at the age of 21 years, Calcutta, Bengal, British India. இவங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, ரம்பகன்ல வந்து இருந்திருக்காங்க. வெல் ரெப்யூட்டட் ஃபேமிலி. அண்ட் இவங்க வந்து ம் அ இவங்களோட ஃபாதர் அண்ட் தென் கிராண்ட்ஃபாதர் எல்லாருமே வந்துட்டு எப்படி இருந்திருக்காங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்திருக்காங்க. அந்த பிரிட்டிஷோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா இவங்க வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து சேஞ்ச் ஆகுறாங்க. அட் ஃபர்ஸ்ட் வந்து தொருதத்தோட மதர் வந்து இதுக்கு வந்து அப்போஸ் பண்றாங்க. பட் லேட்டரா வந்துட்டு என்ன ஆயிடுறாங்கன்னா, அவங்களும் வந்து சேஞ்ச் ஆயிடுறாங்க. ஆ இந்த ரீசன்னால வந்துட்டு அவங்களோட சொசைட்டில வந்து இவங்க வந்து ரொம்பவே ஒதுக்கப்படுறாங்க. தொரு கூட பொறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஆரு அண்ட் அப்ஜு அப்படின்னு சொல்லிட்டு ஆரு தத் அண்ட் தென் அப்ஜு தத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே வந்து எல்டர் தான். இதுல வந்துட்டு அப்ஜு வந்து இறந்துடுறாங்க. அந்த பையன் இருக்காரு இல்லையா? அவர் வந்து அட் த ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ்லயே வந்து இறந்துடுறாங்க. அ ஆஃப்டர் தட் வந்து தன்னோட 2 பொண்ணுங்களுக்கும் வந்து நல்லா வந்து எஜுகேஷன் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தோருதத்தோட ஃபாதர் வந்து யூரோப் வந்து கூட்டிட்டு போறாங்க. அவங்க வந்து நல்லா படிக்கிறாங்க. அங்க நெறைய பிளேஸ் ஆகுறாங்க. லேட்டரா வந்து ஃப்ரான்ஸ் வராங்க. அண்ட் எகைன் வந்து அட் த டைம் 1873ல வந்துட்டு இந்தியா வந்து ரீச் ஆயிடுறாங்க. ஆஃப்டர் தட் வந்து அவங்களோட சிஸ்டர் ஆரு இருக்காங்கல்ல, ஆரு தத்தா அவங்களும் வந்து ஒரு கட்டத்தில வந்து இறந்து போடுறாங்க. டியூபர்குலோசிஸ்னால. அண்ட் அவங்களோட பிரதர் வந்து இறந்து போனாங்க. டியூபர்குலோசிஸ்னா சேம் லைக் த சேம் ப்ராப்ளம். அண்ட் தென் அட் 1877ல வந்து பார்த்தீங்கன்னா, ஷி ஹேட் மெனி இஷ்யூஸ் லைக் யூசுவலாவே நம்ம இந்தியன் சொசைட்டில பார்த்தீங்கன்னா, எப்ப வந்து கல்யாணம் அது ஒன் ஏஜ்க்கு மேல குறிப்பிட்ட ஏஜ்க்கு மேல வந்து எப்ப கல்யாணம் அப்படின்ற மாரி நெறைய கொஸ்டின்ஸ்லாம் மேக் பண்ணுவாங்க. அண்ட் தென் இவங்க வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு சேஞ்ச் ஆனது. இது எல்லாமே வந்து ஒரு பிக் இஷ்யூவா மாறுது. ஆ அண்ட் தென் இவங்களும் வந்து என்ன ஆயிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 21 இயர்ஸ்லயே வந்து டியூபர்குலோசிஸ்னால வந்து இறந்து போறாங்க. இவங்களோட பொயட்ரி பார்த்தீங்கன்னா, "சீதா எ ஷீப் லேண்ட் இன் ஃப்ரெஞ்ச் ஃபீல்ட்ஸ்" 1876ல எழுதியிருக்காங்க. தென் "ஏன்ஷியன்ட் பேலட்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான்" இது பார்த்தீங்கன்னா, 1882ல தான் வந்து பப்ளிஷ் ஆகுது. ஒரு நாவல் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச்ல "லீ ஜர்னல் தி மெடிமோசல் டி ஆவர்ஸ்" 1879ல. அண்ட் த தீம்ஸ் பார்த்தீங்கன்னு இதுவும் வந்து 1879ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் அவர் கேஸ்ட்ரான் ட்ரீல வர அ தீம்ஸ் பார்த்தீங்கன்னா, லோன்லினஸ், லாங்கிங், பேட்ரியாட்டிசம் அண்ட் நாஸ்டால்ஜிக். டெஃபினெட்லி வி நோ தட் அவர் கேஸ்ட்ரான் ட்ரீ இஸ் a நாஸ்டால்ஜிக் போயம் பிகாஸ் இட் ரீகலெக்டிங் த மெமரீஸ் இல்லையா? ஸோ லெட் மீ கோ வித் த பேக்ரவுண்ட் ஆஃப் த போம் அவர் கேஷுவல் இவங்க வந்து இந்த இட்டாலியில இருந்த டைம்ல, அதாவது இட்டாலிய ஃப்ரான்ஸ்ல இருந்த டைம்ல வந்து அ இவங்க வந்து நெனச்சு பார்க்குறாங்க. அ அவங்க வந்து எப்படி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க ஆக்சுவலா இன் இந்தியா. எப்பயுமே வந்து நம்ம மதர்லேண்ட் வந்து மிஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி சின்ன வயசு நினைவுகள் வந்து நம்மள வந்து ரொம்பவே வந்து டிஸ்டர்ப் பண்ணும் இல்லையா? ரொம்ப மறக்க முடியாத நினைவுகள் எல்லாமே. ஸோ அப்படி வந்து இவங்க ராம்பகன் வந்து சிட்டியா இருந்திருக்கு. ஆ அவங்களோட அவங்க வளர்ந்தது எல்லாமே சிட்டில தான். பட் லீவ் அந்த சம்மர் டைம்லாம் வந்து லீவ் வந்து எங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜ்ல தான். ஸோ லெட் வி கோ வித் த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. Like a huge python winding round and round the rugged trunk indented deep with scars, up to its very summit near the stars. லைக் எ ஹியூஜ் பைத்தான். ஒரு பைத்தான் பாம்பு மாதிரி வந்து எப்படி இருக்குன்னா, விண்டிங் ரவுண்ட் அண்ட் அத சுத்தி ரவுண்ட் அண்ட் ரவுண்டா இருக்கு. எத சுத்தின்னு பார்த்தீங்கன்னா, ரக்கட் ட்ரங்க் பெரிய ட்ரங்க் அந்த கீழ மரத்தோட அந்த அடிப்பகுதி இருக்கு இல்லையா? அதுதான் வந்து ரக்கட் ட்ரங்க்ன்னு சொல்றாங்க. அது வந்து அத சுத்தி வந்து ரவுண்ட் அண்ட் ரவுண்டா அதாவது பாம்புகள் வந்து பின்னுன மாதிரி வந்து யூ கேன் சீ இந்த பிக்சர்லயே. அந்த மாதிரி வந்து சுத்தி இருக்கு. அந்த ட்ரீயோட சுத்தி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதோட ஸ்கேர்ஸ் எல்லாமே அதோட தழும்புகள்லாம் வந்துட்டு அந்த மரத்துல வந்து டீப்பா வந்து பதிஞ்சிருக்காமா.
அப் டூ இட்ஸ் வெரி சம்மட் நியர் த ஸ்டார்ஸ். அது வந்து எப்படி அது வளஞ்சு போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்ஸ் கிட்டயே போற அளவுக்கு வந்து அந்த மரம் வந்து பெரிய மரமா இருக்கு. ஸோ சின்ன வயசுல இருக்கும்போது குட்டியா இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து அந்த மரத்துக்கிட்ட இருந்து பார்க்கும்போது டெஃபினட்டா அந்த ஸ்டார்ஸ வந்து ஜட்ஜ் பண்ற அளவுக்கு வந்து அந்த மரம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். A creeper climbs in whose embrace bound no other tree could live. A creeper climbs. ஸோ இந்த creepers எல்லாம் வந்து கிளைம்பா இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ரேஸ் பவுண்ட். அப்படி கட்டி அணைச்சு அந்த ஃபுல்லா வந்து creepersலாம் வந்து வளர்ந்து இருக்கு. இதே வேற ஒரு ட்ரீயா இருந்தா, "நோ அதர் ட்ரீ குட் லிவ் பட் கேலன்ட்லி த ஜெயண்ட் வியர்ஸ் த ஸ்கார்ஃப்." இதே வேற ஒரு ட்ரீயா இருந்தா, இப்படி வந்து இருக்கவே முடியாது. பட் இந்த கேலண்ட் இந்த பெரிய ஜெயண்டான இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஷ்யூ நட் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிளைம்பர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்கார்ஃப் மாரி வந்து ப்ரவுடா வந்து வியர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் ஹங் இன் கிரிம்சன் கிளஸ்டர் ஆல் த பஃப் அமாங். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் நாட் ஒன்லி த கிளைம்பர்ஸ் மட்டும் கிடையாது. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து என்ன இருக்கு, இந்த மரங்கள்ல எல்லாம் வந்து மரத்துல ஃபுல்லா இந்த கிளைகள் எல்லாத்துலயும் வந்து இருக்கு. அந்த கிரிம்சன் கிளஸ்டர் அப்படின்ற இந்த ரெட் கலர் ஃப்ளார். Whereon all day are gathered bird and bee. ஸோ எ வம் எல்லா நாளும் டே டைம்ல வந்து எப்படி இருக்கும்னா, அந்த மரத்துல ஃபுல்லா பேர்ட்ஸ், பீ எல்லாமே வந்து கேதர் ஆகியிருக்கும். அண்ட் ஆஃப்ட் அட் நைட் த கார்டன் ஓவர்ஃப்ளோஸ் வித் ஒன் ஸ்வீட் சாங் தட் சீம்ஸ் டு ஹேவ் நோ க்ளோஸ். Sun darkling from our tree while men repose. ஸோ வென் நாட் ஒன்லி டே டைம், நைட் டைம்லயும் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த கார்டன் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னா, எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டார்க்லிங்கோட அந்த ஸ்வீட் சாங்னால என்ன ஆகுது, அந்த கார்டனே வந்து ரொம்ப வந்து சொலாசிங்கா இருக்கு. வைல் மென் ரிப்போஸ் அங்க வந்து நிக்கிற, ஒதுங்குற மனுஷங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த மரம் எப்படி இருக்கு, இந்த பாடுற பாட்டு, அந்த டார்க்லிங் வந்து பாடுற பாட்டு வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ரொம்ப கன்சோலிங்கா வந்து இருக்கு அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவோட மீனிங். ஸோ அட் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டான்ஸால இந்த ட்ரீ எப்படி இருக்கு, இந்த ட்ரீ கிட்ட ட்ரீல என்னென்னலாம் இருக்கு, அது எப்படி இருக்கு அப்படின்றத அத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா when first my casement is wide open, though at dawn my eyes delighted on its rest. So whenever she opened the window open பண்ணும்போது எல்லாமே வந்து மார்னிங் டைம்ல எப்பல்லாம் வந்து விண்டோ ஓப்பன் பண்றாங்களோ, அந்த மரத்த பார்க்கும்போது அவங்களோட கண்ணுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. Sometimes at the most in winter on its crest, a grey baboon sits statue like alone watching the sunrise. ஸோ வென்னெவர் அது வின்டர் டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தோட உச்சியில ஒரு கிரே பேபூன் வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்குமாமா சன்ரைஸ. அ வாட்சிங் லைக் அலோன் வாட்சிங் த சன் லைக் அலோன் வாட்சிங் த சன்னா, அது மட்டும் தனியா வந்து உட்காந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வைல் ஆன் த லோவர் பஃப் ஹிஸ் ஃபியூனி ஆஃப் ஸ்ப்ரிங் லீப் அபவுட் அண்ட் ப்ளே. ஸோ அதோட லோவர் அந்த மரத்தோட கீழ இருக்கிற கிளைகள்லாம் வந்துட்டு அதோட குட்டிங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, விளையாடிட்டு இருக்கு. அதோட மர உச்சிக்கு போகாம கீழயே வந்து விளையாடிட்டு இருக்குங்களாம். அண்ட் ஃபார் அண்ட் நியர் கோகிலாஸ் ஹெயில் த டே. ஸோ அந்த கோகிலாஸ் பாடுற தூரத்திலயும், பக்கத்துலயும் என்ன இருக்கு அந்த டே ஃபுல்லாவுமே வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. அண்ட் டூ their pastures when our sleepy cows and in the shadow on the broad tank cast பை தட் ஹாட் ட்ரீ ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் வாஸ்ட். இந்த ட்ரீ இருக்க இடத்துக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு பாண்ட் இருக்கு. அந்த பாண்ட் ஃபுல்லா என்ன எப்படி இருக்குன்னா, அந்த மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் அந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க, ஓய்வு எடுக்குறாங்க. அதேமாரி இந்த அந்த கவுஸ் எல்லாமே வந்து தூங்கிட்டு இருக்கு. அந்த மரத்தோட ஷேடோல. அந்த டேங்க்ன்னு பார்த்தோம்னா, அந்த இதுதான் சொல்றாங்க. பாண்ட தான் சொல்றாங்க. இட்ஸ் அ பிராட் டேங்க் அப்படின்னு சொல்றாங்க. பை தட் ஹோவர் ட்ரீ அந்த அந்த ட்ரீயோட ஷேடோ வந்து அந்த அ பாண்ட்ல வந்து ஃபுல்லா ஆல்மோஸ்ட் வந்து கவர் ஆயிடுது. ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் வாஸ்ட் அது பார்க்கும்போது ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு. வாஸ்ட் ரொம்ப பெருசாவும் இருக்கு. அந்த மரத்தோட நிழல் வந்து அந்த தண்ணீல விழுந்திருக்கு. The water lilies spring like snow in mast. எப்படி வந்து அந்த வாட்டர்ல இருக்க அந்த லில்லி ஃப்ளவர்ஸ்லாம் வந்து மலர்ந்திருக்கு. அது வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஃபுல்லா வந்து ஸ்னோ வந்து கவர் ஆன மாதிரி வந்து இருக்கு அந்த பாண்ட்ல. ஓகே. திஸ் இஸ் வாட் த explanation of the second stanza. And the next one. But not because of its magnificence, dear the Casuarina to my soul. Beneath it we have played, though years may roll.
அந்த மரம் வந்து பெருசா இருக்கிறதுனால மட்டும் அது வந்து டியர் கிடையாது. என்னோட ரொம்ப அன்பான ஒரு விஷயமா இருந்ததில்ல. ஏன்னா, இது வந்து எனக்கு டியர் டூ மை சோல். எனக்கு வந்து ரொம்ப வந்து அட்டாச் ஆனது. பிகாஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மரத்துக்கு அடியில வந்து விளையாடியிருக்காங்க. தோ இயர்ஸ் மே ரோல் அப்டின்னா, என்னதான் வருஷங்கள் உருண்டு ஓடினாலும், இன்னமும் வந்து அந்த ம மரம் வந்து ரொம்ப டியரா வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. "ஓ ஸ்வீட் கம்பேனியன்ஸ் லவ்ட் வித் லவ் இன்டென்ஸ் ஃபார் யுவர் சேக்ஸ் ஷால் த ட்ரீ பி எவர் டியர்." ஸோ அந்த ஸ்வீட் கம்பேனியன்ஸ் அப்படிங்கும்போது உங்களோட கசின், பிரதர்ஸ் எல்லாம் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது டெஃபினட்டா வந்து ஒரு மறக்க முடியாத நினைவுகளா இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதனால அந்த ட்ரீ வந்து என்னவா இருக்கு, அவங்களுக்கு எவர் டியரா இருந்து இருக்கு. "Blend with your images, it shall arise in memory till the hardest blind my eyes." ஸோ வென்னெவர் எப்பல்லாம் வந்து அந்த மரத்த பத்தி தோரு வந்து நெனைக்கிறாங்களோ, அப்பல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, அவங்களோட கண்கள்ல வந்து அ கண்ணீர் வந்து ததும்பி நிக்கிது. அது வந்து அவங்களோட கண்களையும் வந்து மறைக்கிற அளவுக்கு வந்து அவங்களோட டியர்ஸ் வந்து ஃபுல் ஆயிடுதாம். What is that church like murmur that I hear like the sea breaking on a shingle page. So she can hear that murmur sound வந்து கேக்குது. அந்த சீல சீ பிரேக்கிங் ஆன் அ ஷிங்கிள் பீச். ஸோ கூழாங்கல் நிறைந்த அந்த பீச்சுகள்ல எப்படி வந்து ம அலைகள் வந்து அடிக்கும்போது ஒரு சில் சில்ன்னு சவுண்ட் வருமோ, அந்த மாதிரி வந்து ஷி கேன் ஹியர் த ட்ரீ ட்ரீயோட அந்த மர்மர் சவுண்ட் வந்து கேட்குது. இட் இஸ் அ ட்ரீஸ் லேமன் ஏரிஸ் ஸ்பீச். டெஃபினட்டா வந்து அது அந்த மரத்தோட பேச்சு தான். அதாவது மரத்தோட புலம்பல் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தட் ஹேப்லி டூ த அன்னோன் லேண்ட் மே ரீச். அது வந்து என்ன ஆகுது, அந்த அன்னோன் லேண்டுக்கு வந்து எனக்கு ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அன்னோன் லேண்ட் அப்படிங்கிறது இப்ப அவங்க இருக்கிற அந்த இடம். அதாவது இந்த யூரோப்ல வந்து இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கே வந்து அவங்களால வந்து அத ஃபீல் பண்ண முடியுது. அன்னோன் எட் வெல் நோன் டூ த ஐ ஆஃப் ஃபெய்த். அது அது உங்களுக்கெல்லாம் கேட்காது. யார் வந்து இதெல்லாம் நம்புறாங்களோ, அதாவது லவ் வந்து இருக்கோ, ஃபுல்லா லவ் இருக்கோ, அதாவது அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப அட்டாச்டா இருக்காங்களோ, அவங்களால மட்டும் தான் வந்து அத வந்து ஃபீல் பண்ண முடியும். ஐ ஹேவ் ஹியர் தட் வெயில் ஃபார் ஃபார் அவே இன் டிஸ்டன்ட் லேண்ட். ஆமா, என்னால வந்து கேட்க முடியுது. அதோட அந்த புலம்பல்கள வந்து என்னால வந்து கேட்க முடியுது. இவ்ளோ தூரத்திலயும். அந்த டிஸ்டன்ட் லேண்ட்ஸ். ஓகே. பை மெனி எ ஷெல்டர்ட் வே. இந்த ஷெல்டர்ட் பேல வந்து என்னால கேட்க முடியுது. ஷெல்டர்ட் பே அப்டின்னா, ஒரு குகை மாதிரி இருக்க அமைப்பு. ஓகே. புரொடெக்டட் பை த ரெயின் அண்ட் அ விண்டுனாலயும், ரெயின்னாலயும் புரொடெக்டட் பண்ணப்பட்ட ஒரு அதாவது குகை மாதிரி ஓகேவா? அந்த குகைக்குள்ள வந்து வாட்டர் வந்து மோதும்போது, அதாவது அந்த வேவ்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து மோதும்போது ஒரு சவுண்ட் உண்டாகும். ஸோ வென் இட் ஸ்லம்பர்ட் இன் ஹிஸ் கேவ் த வாட்டர் பிரேக் அந்த வேவ்ஸ் ஜென்ட்லி கிளிஸ் த கிளாசிக் ஷோர். அந்த மாதிரி அந்த குகைக்குள்ள வந்து அந்த சவுண்ட் வந்து அவங்களால கேட்க முடியுது. அதே மாரி வேவ்ஸ் ஜென்ட்லி கிஸ் த கிளாசிக் ஷோர். கிளாசிக் ஷோர் அப்டின்னாவே இந்த பிரான்ஸ் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த எப்பல்லாம் வந்து அந்த வேவ்ஸ் வந்து இந்த கிளாசிக் ஷோர வந்து அ டச் பண்ணுதோ, அப்பல்லாம் வந்து ஷி கேன் ஃபீல் தட். "Beneath the moon, when earth lay tranced in a dreamless swoon." ஸோ "Beneath the moon" அப்டின்னா இந்த மூனுக்கு அடியில தான் இந்த இதெல்லாம் வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க இல்லையா? மூனுக்கு அடியில தான் நைட் டைம். ஓகே. "When earth lay tranced in a dreamless one." ஸோ இங்க எர்த்த வந்து பெர்சோனிஃபை பண்றாங்க. எர்த் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம அ மயக்க நிலையில இருக்கிற மாதிரி வந்து எந்த ஒரு இதுக்கும் வந்து இடம் குடுக்காம, நினைவுகளும் சரி, எந்த ஒரு ஆக்ஷன்ஸ்க்கும் வந்து செவிசாய்க்காம ஒரு ட்ரீம்லெஸ் ஆ ஸ்பூனா வந்து அங்க இருக்கு. கம்ப்ளீட்டா வந்து தன்னோட வேலைய மறந்து இருக்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு தோணுது. அண்ட் எவ்ரி டைம் மியூசிக் ரோஸ் பிஃபோர் மை இன்னர் விஷன் ரோஸ் அ ஃபார்ம் சப்ளைம். ஸோ எவ்ரி டைம் எப்பல்லாம் இந்த சத்தங்கள் வந்து கேட்குதோ, இவங்களுடைய இன்னர் விஷன்ல வந்து என்ன ஆகுதுன்னா, அ அந்த நினைவுகள் வந்து உண்டாகுது. என்ன நினைவுகள்? என்ன ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா, தை ஃபார்ம்னா அந்த ட்ரீயோட ஃபார்ம். ஓகே. "ஓ ட்ரீ, as in my happy prime,
ஐ saw thee in my own loved native clime. ஸோ அந்த ட்ரீய மட்டும் இல்லாம, அந்த நினைவுகள் அந்த ஹேப்பியான நினைவுகள் எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேட்டிவ் கிளைம்ல அவங்க என்ஜாய் பண்ண டைம் தான் வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. நேட்டிவ் கிளைம் அப்டின்னா, இட் இஸ் ஆக்சுவலி கிளைம் அப்டிங்கிறது கிளைமேட்ட வந்து ரெஃபர் பண்ணுது. ஆ கிளைம் அப்டிங்கிறதுங்கன்னா, இப்ப நம்ம சம்மர் ஹாலிடேஸ்ல தான் வந்து ரொம்ப லாங் லீவ்ஸ் கிடைக்கும். ஸோ, அந்த மாரி டைம்ல தான் இந்த மாரி என்ஜாய்மென்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா இந்தியாவுல. ஸோ, அததான் வந்து இங்க மென்ஷன் பண்றாங்க. அவங்களுக்கு அந்த சம்மர்ல வந்து அந்த லீவ் டைம்ல அவங்க என்ஜாய் பண்ணுனது தான் வந்து ஷி கேன் ரிமெம்பர் தோஸ் திங். அந்த சவுண்ட்ஸ்லாம் கேட்கும்போது. Therefore, I fain would consecrate lay unto thy honour, tree beloved of those who now in blessed sleep for a repose. Therefore, I fain. She wants to honor the tree. Okay, honor the tree unto thy honor, tree beloved of those. யாருக்கெல்லாம் வந்து இந்த பிலவ்டா இருந்ததோ அந்த ட்ரீ. ஓகே. அந்த யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ நவ் இன் பெ பிளஸ்ட் ஸ்லீப். பிளஸ்ட் ஸ்லீப்னா இறந்து போயிட்டாங்க. இப்ப அந்த கசினும் சரி, அவங்களோட சிஸ்டர்ஸும் சரி, சிஸ்டர், பிரதர் அவங்க எல்லாமே வந்து இறந்துட்டாங்க இல்லையா? ஸோ அவங்கலாம் வந்து எப்படி இருக்காங்க, இப்போ வந்து ஒரு பிளஸ்ட் ஸ்லீப்ல வந்து இருக்காங்க. ஃபார் எ ரிப்போஸ் அப்படின்னா ஒரு ரெஸ்ட்ல இருக்காங்க. அ அவங்கள் அவங்களோட சார்பாவும் அவங்களோட சார்பா அவங்க வந்து என்ன பண்றாங்க, தோரு வந்துட்டு அ இந்த மரத்துக்கு வந்து ஒரு மரியாதை குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. "டியரர் தென் லைஃப் டூ மீ அலாஸ் வேர் தே." "டியரர் தென் லைஃப் டூ மீ அலாஸ் வேர் தே." என்னோட லைஃப விட ரொம்ப டியரா வந்து இருந்தவங்க அவங்கலாம். வேர் தே மேஸ்ட் தோ பி நம்பர்ட் வென் மை டேஸ் ஆர் டன். ஸோ நானும் ஒரு நாள் வந்து சாகப் போறேன். அவங்கள மாதிரி என்ன ஆகப் போறாங்க, இவங்களும் தோருவும் வந்து ஒரு நாள் வந்து அவங்களோட டேஸும் வந்து ஒரு நாள் முடியும் இல்லையா? வித் டெத்லெஸ் ட்ரீஸ் லைக் தோஸ் இன் பாரோட். ஆனா வந்து இவங்க என்ன பண்றாங்க, அ என்னதான் என்னோட நாட்கள் முடிந்து போனாலும், இந்த ட்ரீஸ் வந்து இந்த கேஜுவல் ட்ரீ இருக்கு இல்லையா? ஒரு டெத்லெஸ் ட்ரீஸ் மாரி இருக்கணும். எந்த மாதிரி அந்த டெத்லெஸ் ட்ரீஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரோடேல்ல அ இருக்க யு ட்ரீஸ். அ வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வந்துட்டு அ பேரோடேல்ல இருக்கக்கூடிய யு ட்ரீஸ் ஒரு 4 யு ட்ரீய பத்தி வந்து தன்னோட போயம் "யூ ட்ரீஸ்" அப்படின்ற போயம்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த 4 யூ ட்ரீஸும் வந்து ஆக்சுவலா 1500 இயர்ஸா வந்து இருக்கும். அந்த பாரோ டேல்ல வந்து இருந்திருக்கும். ஸோ அதோட ஒரு லைஃப்பையும் பார்த்து, அதோட ஸ்ட்ரக்சர பார்த்து வந்து அந்த போயம்ல வந்து ஆ வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து இப்ப 3 ட்ரீ தான் வந்து இருக்கு அந்த இடத்துல ஆக்சுவலா. ஸோ அந்த ஒரு லைன்ஸ் தான் வந்து இங்க எடுத்து நமக்கு தொருதத் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர் ஹூஸ் ஆஃபுல் பிரான்ச்சஸ் லிங்கர்ட் பேல். ஸோ அந்த பிரான்ச்சஸ பத்தி எப்படி இருக்கு? ஃபியர், ட்ரெம்ப்லிங், ஹோப் அண்ட் டெத், த ஸ்கெலிட்டன் அண்ட் டைம் த ஷேடோ. இந்த கொட்டேஷன் குவாட்குள்ள குடுத்திருக்க இந்த லைன்ஸ் தான் வந்து என்னன்னா, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோட "யூ ட்ரீஸ்" அப்படின்ற அந்த போயம்ல இருந்து எடுத்து நமக்கு குடுத்திருக்காங்க. ஓகே. And though weak the verse that would thy beauty fain, O fain rehearse. ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, வில்லியம் வேர்ட்ஸ் எழுதின அந்த போயம் விட தன்னோட ரைட்டிங் வந்து கொஞ்சம் வீக் தான். ஆனா ஆனாலும் என்னோட போயம வந்து அதாவது அந்த ட்ரீயோட இத வந்து நான் வாழ வைக்கணும். ஸோ இம்மார்டல் ஆக்கணும் அப்படின்றதுனால, ஷி வாண்ட்ஸ் டூ மேக் இட் அ அஸ் த லாங் லாஸ்டிங் ஒன். அந்த நினைவுகள் வந்து அப்படியே இருக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த ட்ரீயோட இது வந்து ஹிஸ்டரி வந்து அப்படியே இருக்கணும் அப்படின்றதுக்காக, இந்த போயம் யூ ட்ரீலருந்து வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் எழுதின அந்த போயம் லைன்ஸ வந்து இங்க நமக்கு குடுத்துருக்காங்க. இந்த ஃபியர், ட்ரெம்ப்லிங், ஹோப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அம் ஸோ ஃபியர், ட்ரெம்ப்லிங், ஹோப் யாருமே வந்து இந்த டெத்த பார்த்து வந்து பயப்படுற ஒரு விஷயம் கிடையாது. ஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது பாடி அண்ட் சோலுக்கும் பிட்வீன் இருக்க ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கெலிட்டன் அப்படின்றது. அதாவது பிட்வீன் பாடி அண்ட் சோல்.
இதுக்கு இடையில வந்து அதாவது அந்த பாடிக்கும், அந்த சோலுக்கும் இடைப்பட்டது தான் வந்து இந்த ஸ்கெலிட்டன் இல்லையா? ஸ்கெலிட்டன் ஆகுற வரைக்கும் என்ன ஆகுது? அ அவங்க வந்து இந்த கேஷுவல் ட்ரீயோட திங்ஸோட என்ஜாய் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அது எல்லாமே. இந்த ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து இந்த ட்ரெம்ப்லிங் ஹோப்லயும் சரி, டெத்லயும் சரி, ஸ்கெலிட்டன் அண்ட் டைம் த ஷேடோ இது எல்லாத்துலயுமே வந்து என்ன இருக்குன்னா, முக்கியமானது வந்து அந்த ட்ரீயோட அந்த கேஷ்யூநட் ட்ரீயோட அவங்க ஸ்பெண்ட் பண்ண அந்த ஜாயான டைம் தான் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தோ வீக் த வேர்ஸ் இவங்களோட வேர்ஸ் வந்து இவங்களோட போயம் வீக்கா இருந்தாலும், இந்த ட்ரீயோட பியூட்டி வந்து என்னைக்கும் வந்து மறையாது. மே லவ் டிஃபெண்ட் தீ ஃப்ரம் ஆப்லியன்ஸ் கர்ஸ். ஸோ இந்த ட்ரீ மேல இருக்க அந்த அன்பு வந்து காப்பாத்துமாமா. எதுகிட்ட இருந்துன்னா, ஆப்லியன்ஸ் கர்ஸ் அப்டின்னா, ம ஃபுல்லுமா ஆப்லியன்ஸ் கர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு, முழுசுமா முழுதுமையா மறந்து போகுற ஒரு சாபமாமா. அப்படி யாருமே மறந்து போகாத அளவுக்கு இந்த போயம் வந்து இந்த அதாவது இங்க கேஷ்யூநட் ட்ரீய வந்து லவ் மூலியமா வந்து காப்பாத்தியிருக்காங்க. யாரு? தொரு தத்தோட இந்த லவ் அந்த போயம் வந்து அந்த மறக்க முடியாத அந்த சாபத்திலருந்து மறக்கக்கூடிய அந்த சாபத்திலருந்து இந்த போயம் வந்து காப்பாத்தும் அந்த மரத்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம வந்து முடிக்கிறாங்க தோருதத். ஸோ எப்படி வந்து அவங்க அந்த மரத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மரத்தோட அப்பியரன்ஸ் அண்ட் தென் எப்படியெல்லாம் வந்து அந்த மரம் வந்து மத்த உயிரினங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்தது. அண்ட் தென் இவங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்க, அப்புறம் எப்படி மிஸ் பண்ணாங்க. அப்புறம் இந்த மரத்த வந்து இம்மார்டல் ஆக்கணும் அப்படின்றதுக்காக, அ நம்ம வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோட லைன்ஸ எடுத்து இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அந்த லைன்ஸ் வந்து ரொம்பவே வந்து சூப்பரா வந்து அந்த மரத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். ஸோ, அந்த ஒரு லைன்ஸ் எடுத்து இதுதான் வந்து பெட்டரா இருக்கும். அவங்களோட ரைட்டிங்க விட அந்த ட்ரீய எக்ஸ்பிளைன் பண்றத விட, வேர்ட்ஸ்வொர்த்தோட லைன்ஸ் வந்து சூப்பர்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த போயமோட லைன்ஸ வந்து இங்க யூஸ் பண்றாங்க. அ ஸோ, இது மூலியமா வந்து அவங்களோட லவ்வ வந்து வெளிப்படுத்துறாங்க. அந்த ட்ரீக்கான லவ்வ. ஸோ, அந்த லவ் வந்து என்ன பண்ணும்னா, மறக்கக்கூடிய அந்த சாபத்திலருந்து வந்து இந்த மரத்த வந்து கா காப்பாத்தும் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த போயம். ஸோ, திஸ் இஸ் வாட் த எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த போம் தூருதல். தேங்க் யூ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. பட் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு கம்மியா இருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ கேன் கெட் த நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்லி. தேங்க் யூ.